அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் சயின்ஸ் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன். கொஸ்டின் நம்பர் 1. நமது உடல் எத்தனை சதவீதம் நீரால் ஆனது? ஆன்சர் இஸ் 65%. கொஸ்டின் நம்பர் 2. 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியின் அடர்த்தி? ஆன்சர் இஸ் 0.91 கிலோமீட்டர் சென்டிமீட்டர் கியூப். கொஸ்டின் நம்பர் 3. சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுவது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, நீர். கொஸ்டின் நம்பர் 4. நீரின் உறைநிலை? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 0 டிகிரி செல்சியஸ். கொஸ்டின் நம்பர் 5. பூமியில் உள்ள நீரில் எத்தனை சதவீதம் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 90%. கொஸ்டின் நம்பர் 6. 1 லிட்டர் கடல் நீரில் உள்ள சோடியம் குளோரைடு அளவு? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 35 கிராம்ஸ். கொஸ்டின் நம்பர் 7. திடப்பொருள் அல்லாத நீர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வடிகட்டிய நீர். கொஸ்டின் நம்பர் 8. நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சல்ஃபேட்டுகள். கொஸ்டின் நம்பர் 9. பொறுத்துக. தூய நீர் நடுநிலையானது. துரு இரும்பு ஆக்சைடு. நீரில் வாழும் மீன் ஆக்சிஜன். சிப்பிகளின் கூடு கால்சியம் கார்பனேட். ஸோ the answer is option A. Next question number 10. தூய நீரானது ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு தெளிவான திரவமாகும். அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் உறைநிலை அதிகமாகிறது. The answer is option C, கூற்று 1 மற்றும் சரி. Question number 11. அநேக பொருட்களை கரைக்கும் தனித்துவமான பண்பு எதற்கு உள்ளது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நீர். Question number 12. மனிதனின் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் மாசுபடுத்தி காரணி எது? ஆன்சர் இஸ் டைக்ளோரோ டைஃபினைல் டைக்ளோரோ ஈத்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. எந்த வெப்பநிலையில் 0.02% நீரானது சிதைவடைந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுவை தருகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 2000 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. கூற்று 1. அதிக அழுத்தம் நீரின் கொதிநிலையை குறைக்கிறது. கூற்று 2. அதிக அழுத்தம் நீரின் உறைநிலையை அதிகரிக்கிறது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. எரியும் காற்று என அழைக்கப்படுவது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஹைட்ரஜன். கொஸ்டின் நம்பர் 16. கேத்தோடு கதிர்கள் டேஸால் உருவாக்கப்பட்டவை? ஆன்சர் இஸ் எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள். கொஸ்டின் நம்பர் 17. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1:8.
கொஸ்டின் நம்பர் 18. அணுவின் கடைசி கூடு டேஸ் என அழைக்கப்படுகிறது. அணுவின் கடைசி கூடு டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இணைதிறன் கூடு. கொஸ்டின் நம்பர் 4. பூஜ்ஜியம் இணைதிறன் கொண்ட தனிமம் டேஷ் ஆகும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ, ஹீலியம். கொஸ்டின் நம்பர் 5. இந்த சமன்பாடு Na plus H2O gives NaOH plus H2 சமன் செய்யப்படவில்லை. ஆன்சர் இஸ் சமன் செய்யப்படவில்லை. ஏன் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு சோடியம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சோடியம் ஈக்குவல். தென் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் செய்யலை. ஸோ ஆன்சர் வந்து சமன் செய்யப்படவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. கார்பனின் இணைதிறன் 4. கொஸ்டின் நம்பர் 22. உலோகங்கள் டேஸை அமைக்கின்றன. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, நேரயனி. கொஸ்டின் நம்பர் 23. ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு டேஷ் எண்ணிக்கையை பெற்றிருப்பது ஐசோடோப்பு ஆகும். ஸோ ஐசோடோப்பு அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் நியூட்ரான். ஒரு அணு அவற்றின் அயனிகளில் எதில் வேறுபாடு காணப்படுகின்றன? ஆன்சர் இஸ் எலக்ட்ரான் எண்ணிக்கையில். ஆப்ஷன் இ, எலக்ட்ரான் எண்ணிக்கையில். கொஸ்டின் 25. எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 1 கொண்ட தனிமத்தின் அணு எண் என்ன? எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 1 இதை கூட்டினா நமக்கு 11 கிடைக்கும். ஸோ இப்போ 11 தான் அந்த அணுவோட அணு எண். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ, 11. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. பொறுத்துக. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. கூற்று என்ன அப்படின்னா, புரோட்டான் என்பது ஹைட்ரஜன் அயனி என வரையறுக்கப்படுகிறது. காரணம், ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் புரோட்டான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, புரோட்டான் என்பது ஹைட்ரஜன் அயனி என வரையறுக்கப்படுகிறது. ஸோ புரோட்டான்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை புரோட்டான்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் நமக்கு H+ கிடைக்கும். அந்த H+ தான் என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் அயனிங்கிறாங்க. ஸோ அப்போ H+, அந்த ஹைட்ரஜன் அயனி எப்போ கிடைக்குன்னா, ஹைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும் போது கிடைக்கும். ஸோ அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ அது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 28. மின்சாரம் காற்றின் வழியே பாயும் போது காற்றில் உள்ள வாயு மூலக்கூறிலிருந்து எலக்ட்ரான் வெளியேறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்னேற்றம். கொஸ்டின் நம்பர் 29. அனோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன. கூற்று காரணம், ஜேம்ஸ் ஹாட்விக் அடிப்படையில் துகளான புரோட்டான்களை கண்டுபிடித்தார். ஆன்சர் இஸ் 1 மட்டும் சரி. அதாவது கூற்று 1 மட்டும் சரி. ஆனோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன, அது மட்டும் சரி. அதுக்கான காரணங்கள் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 13. ஆனோடு கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கோல்ஸ்டீன்.